வணக்கம். சைவ சமயம் அப்படிங்கிறது வெறும் வழிபாடு, கோவில்னு மட்டும் இல்லைங்க. அது ஒரு ஆழமான தத்துவக் கடல். நாம இன்னைக்கு அந்த கடலுக்குள்ள மூழ்கி அதுல இருக்கிற சில முக்கியமான ஞான முத்துக்கள், அதாவது சாத்திரங்கள பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இந்த அறிவு பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். உண்மையான ஞானத்தை அடையணும்னா நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை இல்லையா? அது எந்த நூல்களா இருக்க முடியும்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் நம்மள சைவ சித்தாந்தத்தோட மையத்துக்கே கூட்டிட்டு போகுது. அந்த மையமா இருக்கிற நூல்களை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த ஞான பயணத்தோட முதல் படியா சைவ சித்தாந்தம் அங்கிற ஒரு பெரிய ஞான மரம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மரத்தோட ஆணிவேரா இருக்கிற அடிப்படை சாத்திரங்கள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, சைவ சித்தாந்த தத்துவத்தோட உயிர்நாடியே இந்த 14 நூல்களுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. மேய்கண்ட சாத்திரங்கள்னு சொல்லப்படுற இந்த 14 நூல்களும் சித்தாந்தத்தோட அஸ்திவாரம்னு சொல்லலாம். அப்போ இந்த மேற்கண்ட சாத்திரங்கள்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆகமங்கள்னு சொல்லப்படுற மூல நூல்கள் இருக்கு. அதோட சாரத்தை, தத்துவத்தை எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிமையான தமிழ்ல விளக்குற 14 ஞான பெட்டகங்கள் தான் இந்த மேற்கண்ட சாத்திரங்கள். சைவ சித்தாந்தத்தோட அசைக்க முடியாத அடித்தளமே இதுதாங்க. இந்த 16 நூல்கள்ல மேய்கண்டார் எழுதின சிவஞான போதம் தான் முதல் நூல், அதாவது முதன் நூல். இது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. இந்த பேஸ்மெண்ட் மேலதான் அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவம் மாதிரியான பெரிய ஆச்சாரியர்கள் அவங்களோட படைப்புகள் மூலமா ஒரு பெரிய தத்துவ மாளிகையையே கட்டி எழுப்பியிருக்காங்க. ஒரு மரம் தானா வளர்ந்துராது இல்லையா? அதை ஒருத்தர் நட்டு தண்ணி ஊத்தி பராமரிச்சாதான் அது செழிப்பா வளரும். அதே மாதிரி இந்த ஞான மரத்தை வளர்த்து அதோட பலன்களை நமக்கு கொடுத்த 4 பெரிய குருமார்களை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவங்கதான் சந்தான ஆச்சாரியர்கள்னு பெருமையா அழைக்கப்படுறாங்க. இது ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி. மெய்கண்டார் ஏற்றி வச்ச அந்த ஞான தீபத்தை அவரோட சீடர் அருணந்தி சிவாச்சாரியார் வாங்கி அவர் மறைஞான சம்பந்தர்கிட்ட கொடுக்க அது அப்படியே உமாபதி சிவம் வரைக்கும் அணையாம வந்திருக்கு. இதுதான் ஒரு குரு பரம்பரையின் மகத்துவம். அறிவோட தொடர்ச்சிய இது ரொம்ப அழகா காட்டுது. இந்த 4 பேரோட பங்களிப்பும் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. மேய்கண்டார் சித்தாந்தம்ங்கிற விதைய விதைக்க அவரோட முதல் சீடர் அருணந்தி சிவாச்சாரியார் அதுக்கு உரம் போட்டு வளர்க்கறாரு. இந்த வரிசையில கடைசியா வர உமாபதி சிவம் அந்த 14 நூல்கள்ல 8 நூல்களை எழுதி அந்த ஞான மரத்தை ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்த்து அதோட புகழ உச்சத்துக்கு கொண்டு போயிட்டார். இதுவரைக்கும் நாம மெய்கண்ட சாத்திரங்கள்ங்கிற ஆணிவேரை பத்தி பார்த்தோம். இப்போ அந்த வேர்லிருந்து முளைச்ச கிளைகள் மாதிரி அதோட கருத்துக்களை இன்னும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ற பண்டார சாத்திரங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க இருக்கிற வித்தியாசத்தை நல்லா கவனிங்க. மேய்கண்ட சாத்திரங்கள் ஒரு விஷயத்தோட ஃபார்முலா மாதிரி, பண்டார சாத்திரங்கள் அந்த ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்துறதுன்னு விளக்குற விரிவான கைடு மாதிரி. மேய்கண்ட சாத்திரங்கள் தான் கோர் கான்செப்ட். அம்பலவான தேசிகர் மாதிரி பிற்காலத்துல வந்தவங்க எழுதின பண்டார சாத்திரங்கள் அந்த கான்செப்டுக்கு இன்னும் அதிக தெளிவையும் விளக்கத்தையும் கொடுக்குது. இவ்ளோ ஆழமான தத்துவங்கள் எல்லாம் வெறும் புத்தகத்துல மட்டும் இருந்தா போதுமா? அது பாட்டா கவிதையா மாறி மக்கள்கிட்ட போகணும் இல்லையா? அப்படி சைவ சித்தாந்த தத்துவம் பிற்காலத்துல வந்த புலவர்களோட படைப்புகள்ல எப்படி உயிர் பெற்றுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க நாம பாக்குற ஒவ்வொருத்தருமே ஒரு ஞானச் சுடர். உழவையாரோட ஞானக்குரல் யோகத்தோட ரகசியங்களை பேசுது. குமரகுருபரரோட பக்தி பாடல்கள் அப்படியே மனச உருக்கும். தாயமானவர் வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் ரொம்ப அழகா இணைச்சு பாடியிருக்கார். இந்த வரிசையில சிவஞான முனிவரோட உரை சித்தாந்தம்ங்கிற கடலோட ஆழத்தையே நமக்கு காட்டுது. ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் ரொம்பவே தனித்துவமானது. தாயுமானவரோட இந்த ஒரு வரியே போதும் சித்தாந்தத்தோட பார்வைய புரிஞ்சிக்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த ஒரு உண்மையான பழம்பொருளை சைவம்தான் நேரடியா நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி வெளிப்படையா காட்டுதுன்னு சொல்றாரு. இதுவே பிற்கால படைப்புகளோட தத்துவ ஆழத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். சிவஞான முனிவரோட பங்களிப்பு ரொம்பவே ஆழமானதுங்க. அவர் எழுதின சிவஞான மாபாடியம்ங்கிற உரை சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவச மாதிரி. அந்த அளவுக்கு அதோட தத்துவ நுணுக்கங்களை தெளிவா விளக்கி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்தது. அதனாலதான் அவரை ஆதிசங்கரர், ராமானுஜர் மாதிரியான இந்திய தத்துவ உலகின் மாபெரும் ஆளுமைகளோட ஒப்பிடுறாங்க. மேய்கண்ட சாத்திரங்கள்ல ஆரம்பிச்சு சந்தான ஆச்சாரியர்கள், பிற்கால புலவர்கள்னு ஒரு பெரிய ஞான மரபு இன்னிக்கும் உயிர்ப்போட இருக்கு. சரி,